இன்னைக்கு நம்ம மெனுவில் இருக்கிறது லெமன் ரைஸ். ஒரு சிம்பிள் டிஷ், ரொம்ப குயிக்காக பண்ண முடியும். உங்கள் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே ஒரு பர்ஃபெக்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு வெரைட்டி ரைஸ், லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு பர்ஃபெக்ட் லெமன் ரைஸ் என்னை பொறுத்த வரைக்கும், ஏன்னா லெமன் ரைஸில் ஒரு பெரிய ஃப்ளேவர் கிடையாது, பட் அதில் ஒரு மவுத் ஃபீல் தான் ரொம்ப முக்கியம். அந்த க்ரன்ச்சி நட்ஸு அது எப்படி நம்ம கொண்டு வரோம், அதில் ஒரு நைஸ் ஃப்ளேவர், இதுக்கு தான் ரொம்ப முக்கியம். அதாவது அந்த தாளிப்பு இருக்கு இல்லையா, அந்த சாட்டே பண்ணுறது என்ன போட போகிறோம், அது எப்படி ஃபினிஷ் பண்ண போகிறோம் பாருங்கள். பர்ஃபெக்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஒரு லெமன் ரைஸ் நீ பார்த்துருவோம். நான் ஷெஃப் சுந்தர், வெல்கம் டு ரெசிபி செக்அப். இப்போது இந்த ப்ராசஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரைஸை பாயில் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி லூஸ் ரைஸாக வச்சுக்கோங்க. அதாவது ரைஸ் வந்து ரொம்ப முக்கியம். இந்த ரைஸோட கன்சிஸ்டன்சி உங்களோட ஃபைனல் அவுட்புட்டை கண்டிப்பாக மாற்றும். இந்த ரைஸ் மட்டும் கரெக்டாக ஒரு நல்ல உதிரியாக இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்து வச்சுட்டு ஆயில் போட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுங்கள். இப்போது இந்த பீனட்ஸு, நான் ஃப்ரைடு பீனட்ஸ் தான் போட்டிருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்கு தான் இதை இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறோம். இது ஆல்ரெடி ஃப்ரைடு பீனட்ஸ் தான். எல்லாமே ரொம்ப மைல்டாக ஃப்ரை பண்ணுங்கள். ஓவர் ஃப்ரை பண்ணிட வேண்டாம், கலர் மாறிட வேண்டாம் டார்க் கலருக்கு. ஜஸ்ட் மைல்டு கோல்டன் கலர், இந்த கலரில் இப்போ ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா இது ரொம்ப பர்ஃபெக்டாக உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் எப்படி அழகாக வருது பாருங்கள். இப்போது லெமன் ஜூஸை நான் ஆட் பண்ணுறேன். இந்த லைம் ஜூஸை ஆட் பண்ணோன்னே கம்ப்ளீட்டாக இந்த எல்லோ கலர், அதாவது இந்த டர்மரிக் பவுடரோட ஃப்ளேவர், மற்ற இன்க்ரீடியன்ட்ஸு, இந்த லெமன் பர்ஃபெக்டாக வந்து ஒரு லெமன் ரைஸ் கூட பேஸ் நம்ம ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கிற ரைஸை அழகாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அழகாக ஃபோல்ட் பண்ணுங்கள். ரொம்ப உடச்சி விட்டுற வேண்டாம், ஜஸ்ட் ஃபோல்டிங். இது வந்து மிக்ஸ் ஆனால் போதும். ஒரு 15 மினிட்ஸ் ஊறிடுச்சுன்னா அது ரொம்ப ரைஸில் இறங்கி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, ஆல்மோஸ்ட் இட்ஸ் ரெடி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை, அதாவது கொரியாண்டர் லீவ்ஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஒன் மோர் ஃபோல்டிங், இன்னொரு வாட்டி ஃபோல்ட் பண்ணுறேன். பர்ஃபெக்ட் லெமன் ரைஸ் இஸ் ரெடி. லெமன் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க, ரெஸ்டாரண்ட் ஸ்டைல். ரொம்ப முக்கியம் அதோட க்ரன்ச்சி மவுத் ஃபீல். அதுக்கு என்ன நட்ஸு ஆட் பண்ணியிருக்கோம், அதாவது ஃப்ரைடு பீனட்ஸு. அதே மாதிரி நம்ம தால் பண்ணதெல்லாம், ஃப்ரை பண்ணதெல்லாம் பர்ஃபெக்டாக, ரொம்ப ஓவர் ஃப்ரை பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு கோல்டன் மைல்டு கலர் பண்ணியிருக்கோம். அது நைஸ் க்ரன்ச்சி ஃபீல், அதுதான் இந்த லெமன் ரைஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஆப்வியஸ்லி உங்களுக்கு அந்த டேங்கி ஃப்ளேவர், அந்த ஒரு புளிச்ச ஒரு டேஸ்ட்டு, அந்த லெமனோட டிப்பிக்கல் டேஸ்ட்டு, அது ரொம்ப முக்கியம். ப்ளஸ் அந்த கோரியாண்டர் லீவ்ஸு, மற்ற அந்த கறி லீவ்ஸ் எல்லாம் ஒரு ஆட் ஆகி ஒரு பியூட்டிஃபுல் ஒரு அரோமா, ஒரு டேஸ்ட் கொடுக்குது. இதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் அக்கம்பனிமெண்ட் வந்து இல்லைன்னா பிக்கிள், இல்லைன்னா சிப்ஸ், இல்லாட்டி எனி கரீஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் வெரைட்டி ரைஸ் பார்த்துட்டு நீங்கள் இன்னும் நிறைய வெரைட்டி ரைஸ் பண்ணணுன்னா யூ கேன் செக் ஆர் கோகனட் ரைஸ். ஏன்னா நம்ம ஏற்கனவே கோகனட் ரைஸ் பண்ணியிருக்கோம் அந்த சேனலில். இதெல்லாம் ரொம்ப குயிக் டிஷ்ஷு. வீட்டுக்கு யாராவது வந்துட்டாங்கன்னா ஒரு 10-15 மினிட்ஸில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நீங்கள் உங்கள் கிச்சனில் போயிட்டு வெளியில் ஒரு பியூட்டிஃபுல் டிஷ்ஷோடு வந்துடலாம். பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு ரெகுலராக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா எவ்ரி டைம் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறப்போ அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லா நோட்டிஃபிகேஷனும் ஃபஸ்ட் உங்களுக்கு வந்துடும். இதொன்று வாட்டி இதே மாதிரி ஒரு சிம்பிள் ரெசிபியாக இருந்தாலும் அதில் இருக்கிற முக்கியமான டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். என்ஜாய் குக்கிங். தேங்க்யூ.